வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். சூரபத்மனுடைய அவையிலே சூரனுக்கு இணையாக வீரபாகுத்தேவர் அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு பல வித்தைகள் எல்லாம் காமிக்கிறியே, இதெல்லாம் எங்கள் ஊர் குழந்தைங்க கூட செய்திரும் அப்படின்னு சொல்லி சூரபத்மன் வந்து அவரை கேலி செய்கிறான். இருந்தாலும் உன்னை எதனால் விட்டு வைக்கிறேன்னா, நீ வந்ததுடைய நோக்கம் எனக்கு தெரியணும், அதற்காக உன்னை விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரன் வந்து எதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வீரபாகுத்தேவர்கிட்ட கேட்குறாரு. வந்தது வீரபாகு அப்படின்னு அவர் தெரிவித்தார். சரி, நீ வந்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்காக வீரபாகு வந்து சொல்கிறார், கெடுதல் இல்லாத அமரர் தம்மை சிறை வைத்து இடுதல் செய்தாய் அடுதல் செய்தாய் பல்யுகம். அதாவது தவறே செய்யாத அமரர்கள் தேவர்களை நீ வந்து சிறை வைத்து பல துன்பங்களை கொடுத்திருக்கிறாய். அதுவும் சாதாரணமாக கிடையாது, பல்யுகமாக செய்து கொண்டிருக்கிறாய். அவர் தம்மை விடுதி உய்தி ஆகுமால். இப்போ ஒன்றும் குறையில்லை. இப்போ நீ அவங்கள விட்டுட்டினா நீ உயிர்ந்துடுவ, உனக்கு பழைச்சிப்ப. மருத்தியல் வலிந்து படுதல் உறுதியாம் முறைமையும் அதுவே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதான் வாய்ப்பு உனக்கு. இப்போ நான் வந்திருக்கிறேன், தூதுவனாக வந்திருக்கிறேன். நீ சிறை வைத்திருக்கக்கூடிய அந்த அமரர்களை விட்டுட்டுனா உனக்கு உய்வாயிடுவேன், ஒரு குறையும் இல்லை. இப்பயே நீ பழைச்சிப்ப, நீ பாட்டுன்னு ஆட்சி பார்த்துக்கோ. ஒருவேளை இதுக்கு நீ மறுத்தைன்னா நீ அழிவது உறுதி, அதுதான் முறையும் கூட அப்படின்றார். சூரன்கிட்ட அவனுக்கு இணையாக அமர்ந்து கொண்டு இவர் பேசுகிறார். இப்போ சூரன் வந்து அதுக்கு பதில் சொல்கிறான். மேலை 1008 அண்டமும் வென்று. என்ன சொல்லிட்டான் பாருங்க, 1008 அண்டம் வென்றான் இவன். போய் போர் பண்ணியா வாங்கினா, சாமி கொடுத்தாரு, இந்தாடா வச்சுக்கடா அப்படின்னு உன்னுடைய இதுக்கு. இதில் சொல்கிறான், மேலை 1008 அண்டமும் வென்று இயலுகின்றதோர் தனி இறையாகிய என்னை அப்படின்றான். கடவுள்தான். மேலை 1008 அண்டத்துக்கும் நான் தாண்டா கடவுள், தனி இறையாகிய என்னை அப்படின்றான். மேலை 1008 அண்டமும் வென்று இயலுகின்றதோர் தனி இறையாகிய எனக்கு கோல வாழலை ஈர் இன்னமும் தோன்றா குதலை பாலனே கொலாம் இணை என புந்திகள் பகர்வான். என்ன சொல்றாரு, டேய் மேலை 1008 அண்டமோ என்னை கடவுள்னு கூப்பிடுது, தனி இறை நான் தாண்டா, இன்னும் ஈறு பல்லு கூட முளைக்காத ஒரு குதலை பாலனாகிய முருகன் சொன்னான்னு வந்து என்கிட்ட சொல்றியே, உனக்கு மூளை இருக்குதான்னு கேட்குறான். நான் கடவுள், ஏதோ ஒரு குழந்தை வந்து என்னை வந்து விட்டுடு அப்படின்னு சொன்னதுக்காக நீ வந்து என்கிட்ட பேசுறியே, உனக்கு எதனா மூளை இருக்குதான்னு கேட்குறாப்புல. குதலை பாலகன் என்ன சொல்றாரு, கோல வாழை ஈறு இன்னமும் தோன்றா குதலை பாலனே கொலாம் இணை என புந்திகள் பகர்வான். எப்படி நீ ஒரு விஷயம் எடுத்துன்னு வந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். தேவர்கள் எதுக்காக நான் சிறை வச்சேன்னா, தேவர்கள் எங்களெல்லாம் வந்து முன்னாடி பல துன்பங்கள் செய்திருக்கிறான், எங்களை மாதிரி பல அரக்கர்களை கொன்று குவித்தனர்கள். அன்னைக்கு அவங்க வாழ்வு உய்வாக இருந்தது. இன்னைக்கு நான் அவங்கள சிறை வச்சதில் என்ன தப்பு? அவங்க எங்களை ஒரு வாட்டி எவ்வளோ துன்பம் படுத்திருக்கிறாங்க, எங்களை எவ்வளோ பாடுபடுத்திருக்கிறாங்க, அதனால தான் இன்னைக்கு நான் எட்டு வந்து அவங்கள வந்து நான் சிறை வைத்துள்ளேன் அப்படின்றார். தேவர்கள் எங்களை முன்னே நிறைய அவமானப்படுத்தியுள்ளார்கள், கொன்றுள்ளார்கள், துன்புறுத்தியுள்ளார்கள். எனவே இவர்களை சிறை விடுக்க முடியாதுன்ட்டான். இவங்களை வந்து நான் சிறை விடுக்க முடியாது. அதுவும் ஒரு குழந்தை சொல்லுதுன்னு வந்து என்கிட்ட சொல்றிய, அதாவது உனக்கு தலைவன் சொல்ற, ஒரு ஈறு பல்லு கூட முளைக்காதவன் உனக்கு தலைவனாடா? அவன் சொன்னான்னு வந்து என்கிட்ட வந்து முன்னாடி நிற்கிறேன். நான் இதுவரையிலும் உன்னை எதுக்காக விட்டு வச்சுக்கிறேன்னா, நீ வந்ததோடைய நோக்கம் தெரியறதுக்காக தான் வந்தேன். ஆனால் நீ இப்போ வந்து என்ன பண்ணுற, இதை மாதிரி வந்து தகவல் சொல்கிற. அதுக்கு வந்து வீரபாகுத்தேவர் வந்து பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஈசல் நாடலால் அவனே மதலையாயினன் கான். நீ வந்து அவனை குழந்தைன்னு சொல்றியே, சிவபெருமான் தாண்டா அது, ஒரே ஆக்டர் தாண்டா. அப்பா வேஷம் போட்டுக்கிறாரு, பையன் வேஷம் போட்டுக்கிறாரு, இவர் வேற அவர் வேற கிடையாது. நீ என்ன நினச்சிட்டா இவரை குழந்தைன்னு சொல்றியே. ஈசன் நாடலால் அவனே மதலையாயி நான் கான் நொய்ய சொற்களால் எந்தையை இகழ்ந்தனை. ரொம்ப தப்பா பேசிட்ட நீ, எங்க தலைவனை நீ ரொம்ப தப்பா பேசிட்ட, அது என்னால் தாங்கிக்க முடியல.
எந்தையை இகழ்ந்தனை நொய்ய சொற்களால் எந்தையை இகழ்ந்தனை நொடிப்பின், நான் சொல்றேன் சிட்டிக்கு, ஒரு நொடிப்பின் உன் நாவை இழுத்து வைத்து அறுத்து விடுவேன். ஆயின் விடுத்த ஐயன் விடுத்த கட்டளை அது அன்று ஆதலால் இன்று அளித்தனம் இப்பகல் உய்தி. பேசணும் பேச்சுக்கு உன் நாக்கை இழுத்து வச்சு அப்படியே கரகரகரன்னு அறுத்து உன் தலையை வெட்டி தூக்கி போட முடியனால வீரபாகு சொல்றார். சூரனுடைய அவைக்களத்துல அவனுக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு சொல்றார், நீ பேசின பேச்சுக்கு உன் நாக்கை இழுத்து வச்சு ஒரே அரன்னு அறுத்து உன் சிரத்தை வெட்டி தூக்கி போட ஒரு நிமிஷம் ஆகாது எனக்கு. ஆனால் என்னுடைய தலைவன் இட்ட கட்டளை அது அன்று, அதனால இன்று நீ பழைச்சிப்போ. இன்று இப்பகல் உய்தி. ஏன் உன்னை விடுறேன்னா வேற்படைக்கு உண்டியாய் உரையோய் என்ன சொல்றாரு, வேல் பசியில காத்து நிறுது, அந்த பசிக்கு நீ இறையா வருவன்ட்டு இன்னைக்கு நான் உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லி வீரபாகுத்தேவர் சூரன் முன்னாடி எடுத்துரைக்கிறார். அப்படியே அவன் சொன்ன உடனே தக 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 தகன்னு அவனுக்கு சூரனுக்கு அப்படியே அவ்வளோ டென்ஷன். ஏன்னா இது வரையிலும் சூரன் பேர் கூட சொன்னதில்லை யாரும். அவன் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு உன் நாக்கை இழுத்து வச்சு அரைப்பேன் உன் தலையை வெட்டி போடுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுன்னு அவர் அவையில் சொன்ன உடனே அவனுக்கு இதெல்லாம் தாங்கிக்க முடியாத கோபத்தில் உச்சத்துக்கு போனான். அப்போ வீரபாகுத்தேவர் இப்படி சொன்ன பின்னாடி, டேய் எங்கடா போனீங்க எல்லாம், இப்போ என் நாக்கை இழுத்து வச்சு அரை பண்ணுறான், வாங்கடா எல்லாரும். டக்குன்னு ஒரு 1000 பேர் சூழ்ந்து நின்னாங்க. 1000 பேர் அப்படி சுற்றி நின்னாங்க. டேய் இவன் தூதுவன், அப்போ உற்றுவான்னு சொல்லுவாங்கன்னு நினச்சாங்க எல்லாம். ஏன்னா தூது வந்தவங்களை கொல்லக்கூடாது, அது முறைமை கிடையாது. இவன் தூதுவன், இவனை இவன் இருக்கான் பாரு ஜெயந்தன், அந்த சிறைக்கு பக்கத்தில் தூக்கி போய் வச்சு இவனை துன்பப்படுத்துங்க, இவனை கொல்ல வேணாம், ஏன்னா தூது வந்துருக்கிறான், இவனை கொல்ல வேணாம், ஆனால் இவனை தூக்கின்னு போய் சிறை வைங்கன்னாங்க. உடனே 1000 பேர் வந்தாங்க, வீரபாகுத்தேவரை தாக்க வந்தாங்க. வீரபாகுத்தேவர் 1000 பேரையும் 5 நொடியில அத்தனை பேரையும் கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் கீழ்ச்சி தூக்கி போட்டார், அடிச்சு தும்சம் பண்ணார். 1000 பேரும் மடிந்து விழுந்தார்கள். உடனே சூரபத்மன் பார்த்தான், டேய் 1000 பேர் அழிந்தார்கள், அடுத்த வாடா அப்படின்னா. சதமகன் ஒருத்தன், சதமகன் மிகப்பெரிய போர் வீரன். சதமகன் வந்தான், அவன் கண்ட்ரோல்ல 1,00,000 பேரோட வந்தான். அடுத்த அட்டன் டைம்ல 1,00,000 பேரும் சதமகனும் ஒரே ஒரு ஆள் வீரபாகு, அவரை சூழ்ந்து கொண்டு அத்தனை பேரும் 1,00,000 பேரும் போர் பண்றாங்க. எப்படி அந்நியன் படத்துல விக்ரம வச்சுட்டு மொத்த பேர் அடிக்கிற மாதிரி இங்க வீரபாகுத்தேவர் ஒரே ஆளு சூழ்ந்து கொண்டு 1,00,000 வீரர்கள், 1,00,000 பேரையும் இவர் என்ன பண்ணாராம் சொல்றாங்க. அதுதான் குதித்தனன் மிதித்தனன் துவைத்தனன் அடித்தனன் உருட்டினன் புரட்டினன், இப்படி சுத்தி சுத்தி 1,00,000 பேரையும் நின்று, டேய் ஏற்கனவே 1000 பேர் அடிச்சு போட்டோம்டா, ஏன்டா நீங்களா வாங்கடா அப்படின்னு சொல்லி 1,00,000 பேரையும் தூக்கி போட்டு அடிக்கிறாரு, மிதிக்கிறாரு, உதைக்கிறாரு. 1,00,000 பேருங்களும் போய் விழறாங்க, முடிஞ்சானுங்க. உடனே சூரன் பார்த்தான், டேய் அப்படின்னா அவனுடைய கடைசி மகன் வந்தான், வஜ்ரபாகுன்னு சொல்லி சூரனுடைய கடைசி மகன். அப்பா நான் பார்த்துக்கிறேன், நீங்க அப்படியே உட்காருங்க அப்படின்னு சொல்லி வஜ்ரபாகு வந்தான். வஜ்ரபாகு கூட கடுமையான போர், அவனுடைய அணியும் சேர்ந்து வீரபாகு தனி நபரா அரண்மனை உள்ள அப்படியே நடக்குது போர், எல்லா தூண்கள்லாம் இடிஞ்சு விழுது, அப்படியே வெளியே வருகிறார்கள். தெரு முழுக்க புழுதி பறக்குது, தெருவில் மண்டபங்கள் மாளிகைகள் வீடுகள் இது அது எல்லாம் இடிஞ்சு பொடி 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 ஆகுது. வஜ்ரபாகு தூக்கி கடைசியா ஒரு அடி அடிச்சார் வீரபாகு, தரையில விழுந்து வஜ்ரபாகு உயிர் விட்டான். சூரனுடைய கடைசி மகன் வஜ்ரபாகு அங்கேயே விழுந்து இறந்தான். உடனே வஜ்ரபாகு இறந்தவொடனே சூரன் இவர் வீரபாகுத்தேவர் பார்த்தார், நான் அப்பயே சொன்னேன் கேட்டீங்களாடா, ஏன்டா நான் ஒருத்தரையும் விடலை, நான் தகவல் சொல்ல தானே வந்தேன், என்ன ஏன்டா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகு உடனடியாக அப்படியே மறையிறார், அங்கேருந்து புறப்பட்டார். இங்கே வஜ்ரபாகு விழுந்த பின்னாடி வீரமகேந்திரபுரமே அப்படியே ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. சுற்றி பார்க்குறாங்க எல்லாம், வீரமகேந்திரபுரத்தை போட்டு தள்ளிட்டு வஜ்ரபாகு அழிச்சிட்டு அப்படியே வீரபாகு மேலே போறாரு. அப்படி போகும்போது மேலே இருந்து அந்த இடத்த பார்க்குறாராம். வரும்பொழுது பார்த்தார் இல்லையா வீரமகேந்திரபுரம் எப்படி இருந்தது, இப்போ மேல இருந்து இது மாதிரி நடந்ததை எல்லாம் பார்த்துட்டு மேல இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடம் ஒண்ணுமே இல்லை. பல மண்டபங்கள் மாளிகைகள் எல்லாம் இடிஞ்சு
நிலநடுக்கம் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுது. அது வந்து ஓமை சொல்கிறார் நம்மளுடைய கச்சியப்பர். அது மேலேருந்து பார்க்கும்போது எப்படி இருந்தான்னா, கோர்ட்டில் பொய் சொன்னவன், கோர்ட்டில் பொய் சாட்சி சொன்னவன் வீடு எப்படி போகுமோ அப்படி போயிருது அப்படின்னு சொல்லி கச்சியப்பர் குறிப்பிடுகிறார். எப்படின்னா, மன்றில் கரி பெய்து மனு நெறி கொன்று வாழும் இல் என போயிற்று என்றான். அந்த ஊர் இப்போ எப்படி இருக்குதான்னா, உண்மைக்கு எதிராக பொய் சாட்சி சொல்றவங்கல்ல, கோர்ட்டில் போய் உண்மைன்னு தெரிஞ்ச, இது சொன்னா இது தப்புன்னு தெரிஞ்ச பொய் சாட்சி சொல்லிட்டு வருவாங்க இல்லையா, அவங்க வீடு பின்னால எப்படி போகுமோ அந்த மாதிரி போயிருதுன்னு கச்சியப்பர் ஓமை கொடுக்குறார். மன்றிலே, மன்றுனா நீதிமன்றம், நீதிமன்றத்தில் போய் பொய் சாட்சி சொன்ன வீடு எப்படி பொடி பொடியா அது நிலை குலைஞ்சி போகுமோ அந்த மாதிரி இப்போ வீரமகேந்திரபுரம் வந்து இப்படி போயிடுது அப்படின்னு சொல்லி கச்சியப்பர் ஓமை கொடுக்கிறார். சரின்னு சொல்லிட்டு இப்போ வீரபாகுத்தேவர் இந்த வீரமகேந்திரபுரியை விட்டு புறப்பட்டு செல்கிறார். அப்படியே வரும்போது அவர் இலங்கை தாண்டி தான் இப்போ வந்தாகணும். அவரால் முருகரை பார்க்காத இருக்க முடியல, ஒரு நாள் ஆகிப்போச்சு, முருகரை பார்க்காத வர முடியல. சரின்னு சொல்லிட்டு இப்போ வீரமகேந்திரபுரியை விட்டு அப்படியே புறப்பட்டு இலங்கையை தாண்டி இலங்கை ஆண்டா வருகிறார். இலங்கை ஆண்டா வந்தால், இலங்கையில் ஏற்கனவே யாழிமுகன் ஒருத்தர் இருந்தார்லே, அவருடைய மகன் தானே கொல்லப்பட்டுகிறார். இப்போ யாழிமுகன் வந்து வீரபாகுவை மடக்கிறார். ரே நில்றா, நான் இல்லாத போது என் பையன்கிட்ட சண்டை போட்டு என் பையனை கொண்டு போனேன், வாடா முடிஞ்சா ஒத்தைக்கு ஒத்த என்கிட்ட வந்து மோதிப்பார் அப்படின்னு யாழிமுகன் வந்து வீரபாகுத்தேவர்கிட்ட சண்டைக்கு நிற்கிறார். வீரபாகுத்தேவருக்கும் யாழிமுகனுக்கும் மறுபடியும் பெரிய யுத்தம். இவர் பாருங்க, தனி ஒரு ஆள், இதெல்லாம் வீரபாகுடைய மேன்மையை குறிப்பிடும். தனி ஒரு ஆளாக வந்தார், உள்ள சூரனுக்கு இணையாக உட்கார்ந்தாரு, சூரன் கிட்ட எடுத்து சொன்னார், சூரன் கேட்கல, உடனே 1000 பேர் அமைச்சான், 1000 பேரையும் அப்பளமா நொறுக்குனார். மறுபடியும் அந்த இடத்துல வந்து சதமகன் தலைமையில் 1,00,000 வீரர்கள் வந்தார்கள். 1,00,000 பேரையும் தனி ஒரு ஆளை நின்று அடித்து துவைச்சார். அப்பயாவது விட்டுருங்கடான்னு கேட்டார். இல்லை, சூரனுடைய கடைசி மகன் வஜ்ரவாகு வந்தான், வஜ்ரவாகியும் அடித்து வீழ்த்தினார். வஜ்ரவாக வீழ்த்தியாச்சு, முடிஞ்சது. சரி, இதுக்கப்புறமா திருந்துவான்னு பார்த்தா இவன் திருந்தலை, நம்ம போயிடுவோம், முருகர்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு பார்த்தா அந்த ஊரே அனாதியாக கிடக்குது. சரின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாவது திருச்செந்தூர் வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு வராரு. வர வழியில் இலங்கை ஆண்டா இப்போ யாழிமுகன் வந்து மடக்கிறான். டேய், நான் இல்லாத போது என் பையன்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணி எங்கள் பையனை கொண்டு போட்டு நீ உயிரோட போயிட முடியுமாடா அவன் எல்லைக்கு? நான் யார் தெரியுமா? சூரனுடைய மிக முக்கியமான மந்திரியில் நான் ஒருத்தன், யாழிமுகன். எனக்கு 1000 தலைகள் உண்டு, 1000 கைகள் உண்டு, மிகப்பெரிய வல்லபம் பொருந்தியவன். நீ முடிஞ்சா என்ன மோதிட்டு நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லி இலங்கையில் மறுபடியும் இப்போ சொல்கிறேன், டேய் நான் எத்தனை பேரா பண்ணுறது, இப்பயாவது சொல்கிறேன், நீ மரியாதையாக வழி விட்டுரு அப்படின்னு. என்கிட்ட உன் விதி முடியணும்னா வா அப்படின்னு சொல்லிட்டு நொறுக்கி எடுத்துட்டார் அந்த யாழிமுகனையும் அவன் கூட வந்த போருக்கு. இலங்கையே இப்போ ஒன்றும் இல்லை. எத்தனை தடவை தான் இந்த இலங்கை அழியுமோ தெரியல, எல்லா புராணத்திலும் இலங்கை வந்து பாழாய் போகுது. அப்போ வீரபாகும் முடிச்சிட்டாரு, இலங்கை ஒரு நாதி இல்லை. இப்போ அடித்து துவைச்சி போட்டு அப்பா அப்படின்னு சொல்லி முருகரை பார்க்க முடியாத அப்படியே வராரு அவர் அந்த வேகத்தில். முருகா, நான் உன்னை பார்க்காத வருகிறேனே அப்படின்னு சொல்லி வேகமாக அப்படியே கடல் கடந்து வருகிறார். திருச்செந்தூர் எல்லை அடைகிறார். எல்லா தேவர்களையும் பார்க்குறாங்க, வீரபாகு வந்து விட்டார், வீரபாகு வந்து விட்டார், வீரபாகு வந்து விட்டார்னாங்க. வந்தார் வீரபாகு, நேராக குடுகுடுன்னு உள்ள திருச்செந்தூரில் முருகர் அமர்ந்து கொண்டிருந்தார். அத்தனை பேர் இருக்கும்போது நேராக வந்து முருகா அப்படின்னு சொல்லி வீரபாகுத்தேவர் முருகப்பெருமானுடைய திருவடியிலே வந்து விழுந்து வணங்குகிறார். என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் பார்ப்போம்.